3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அடுத்த பண்பை முத்தகையினுடைய அடுத்த பண்பை என்ன சொல்கிறான்ல, கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவங்களை மன்னிச்சு விட்ருவாங்க. கோபத்தை அடக்குறாரு அடுத்தவனை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்காமல் கோபத்தை அடைக்கணும்னா அவன் காணும்போது திரும்ப கோபப்பட்டுருவான். என் கண்ணு முன்னாடி நிற்காத பெய்த்துரு, முன்னாடி நிற்காதுன்றுவோம். இன்னும் மன்னிக்கலை, மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுக்கு கூலி நமக்கு கிடைக்கும் என்று நம்பும்போது நம்மளால் மன்னிக்க முடியுது. ஒரு ஆளை எப்போ மன்னிக்கிறோம்? ஒரு ஆள் நம்மகிட்ட திருடிட்டு போகிறாரு, அவர்கிட்ட பிடிச்சிட்டான், போலீஸ் பிடிச்சி திருடின்னு எல்லாம் வேண்டி தந்தால் மன்னிச்சாச்சு. இப்போ பெறாட்டி எப்படி மன்னிக்கிறது? அப்போ நம்மகிட்ட இருந்து அவனால் இழந்து போனது திரும்பி கிடைக்கும் போது தான் அவனை விட முடியுது. அவ்வளோதானே? அதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும் என்றால் மன்னிக்க முடியுது. இதை விட அதிகமாக மறுமையில் கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா? நம்மகிட்ட எனத்தை அவன் எடுத்துகிட்டு போனாலும் மறுமையில் அது கிடைக்கும். இப்போ மன்னிக்க முடியுதா இல்லையா? மன்னிக்கும் பண்பு நம்மகிட்ட இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அன்பு நம்மகிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நாம் மன்னிச்சா மன்னிப்பான். இப்போ நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைத்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு விபச்சாரம் செய்கிறவர் பூவல்ல இறங்கி கிணத்துல நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பூவல்ல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே வரும்போது ஒரு நாய் தாகத்தினால ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். வந்தவர் ஒரு விபச்சாரம் செய்கிறவர் தான். பார்க்குறாரு, நாய் நக்கிக்கிட்டு இருக்குது, பாவமே தாகமாக இருக்குது. அதுக்கு திரும்ப இறங்குறாரு. தன் கால் ஹுஃபை அந்த கால் நெடிய ஷூ இருக்குது இல்லையா, அதை கலட்டி அது நிறைய தண்ணி கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொட்டி கொடுக்குறது, அது குடிச்சிட்டு போகுது. இது ஒரு முன்பு காலத்தில் நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு. எதுக்கு? அல்லாஹ் ரோஷக்காரன். நீ நாயில் இறக்கம் காட்டும்போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா? நீ நாய் மேலே இறக்கம் காட்டும்போது நான் ஒன்றில் இறக்கம் காட்டக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். அடுத்தவர்கள்ட்ட இறக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தையை வச்சு வளர்ப்பு பிள்ளையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பேர குழந்தை ஒரு பக்கம், அவர் வளர்ப்பு பிள்ளையினுடைய பிள்ளை இன்னொரு பக்கம், ரெண்டையும் கொஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அபு ஹஃப்ஸுங்கிற ஒரு நபி தோழர் ஒரு கிராமத்துப்புறத்து அரபி வார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையை கொஞ்சம் அந்த முத்தமுறத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, யாரை சொல்லலாம், இன்னலி அஷரத்த மினல் அவுலாத், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, யாரை சொல்ல கப்பல் தாஹதம், 10 பிள்ளைக்கு ஒரு பிள்ளை நான் முத்தமிட்டது இல்லைங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ கோவப்பட்டாங்க அவர் மேலே. என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவாங்கிறாங்க. பிள்ளைய முத்தமிடுறது இரக்கம்ங்கிறாங்க. இரக்கம் காட்டு நீ, அல்லாஹ் இரக்கம் காட்டுவான்றாங்க. மன்னி, அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்தவனை நாம மன்னிச்சு அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானே. அப்போ மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். நோன்பு வருது, இந்த நோன்பு அந்த பயிற்சியை தருது. நோன்பு வந்தாலே இயற்கையாக என்ன செய்கிறோம்? சண்டை பிடிச்ச உறவெல்லாம் சேர்ந்துக்கணும். நோன்பை வச்சு போய் பேசிக்குவோம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் பேசாமல் இருந்த தாத்தா வீட்டுக்கு போய்த்துரும், இது வரைக்கும் பேசாமல் இருந்த தங்கச்சி வீட்டுக்கு போய்த்துரும், பாப்பாவை போய் சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றோம். நோன்பு அந்த பயிற்சியை தருது. இதை எப்போவுமே செய்யி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சில்மன் கத்தாக், வெட்டியவனே ஒட்டி வாழனாங்க. அவன் தான் உன்னை வெட்டினா நீ சேர்ந்துக்க. அல் பாதி பிஸ்ஸலாம் மினல் கிபர். 2 பேர் சண்டை பிடிச்சி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, சலான் சொல்லி தொடங்குறவன் தான் பெருமையற்றவனுங்கிறாங்க. அவர் பேசட்டும், நான் பேசுவேன், நான் பேசினா அவர் பேச வேண்டி இருந்தால் நடக்காது. அவர் மேலே தான் தப்பு. என்ன இப்போ தம்பி தானே, அவன் தான் தப்பு செஞ்சான், தம்பி தானே, அவன் இருந்துட்டு போட்டு நான் போய் சொல்ல போகிறேன். என்ன இப்போ குறைய போகுது நமக்கு? நான் என்ற ஒன்றை நமக்குள் அழித்து விட்டால் நம்ம மனுஷனாகிடலாம். நான் என்ற ஒன்றை நமக்குள் அழிக்கிறணும். நான் யாரு? ஒன்றுமே இல்லை, உண்மை தானே, தங்கச்சி தானே, போவோமே. அவளு தான் கொலை செஞ்சாள், அவளு தான் வாயால் கதைச்சாள், அவளு தான் திட்டி வெளியாக்கினாள், பரவாயில்ல தங்கச்சி என்னம்மா செய்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், போ. இப்போவும் திட்டினாவா? நம்ம போ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரி மினல் கிபர். சலாம் சொல்லி தொடங்குறவர் பெருமையற்றவர் என்னாங்க. பெருமை நம்மக்கிட்ட இல்லாட்டி சலாம் சொல்லலாம். பெருமை நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இடுவம்பு காட்டிக்கிட்டு அப்படியே இருமாப்பு காட்டிகிட்டு இருக்கோம். வரட்டும், மையத்துக்கும் போக மாட்டேங்கிறாருன்னா அவர்கிட்ட பெருமை இருக்குது. யார் பண்ணி ஒரு நரம்பு சுழிக்கிட்ட ஒரு நிலைமை என்ன? ஒரு நரம்பை சுழிக்கிட்டா முடிஞ்சு வச்சுக்காத. தூக்குறதுக்கு 4 பேர் வரணுங்கிறது அப்போ விளங்கும். நான் என்கிறத விட்டுறணும்.
தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹிஹி ஸதகத்துன் லக், அடுத்தவர் முகத்தை பார்த்து நீ ஒரு புன்னகை செய்தாலும் அது தர்மம் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அடுத்தவனை பார்த்து புன்னகை செய்கிறதுக்கு நான் என்றதை நமக்குள்ளேயே புதைச்சாட்ட முடியும். இல்லாட்டி நான் யார், இவர் யார், நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய வயசில் இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அந்தஸ்துனா, அவன் சின்ன பிள்ளை அவன் எப்படியா அப்படின்னு நினச்சா சிரிப்பு வராதுங்க, மன்னிப்பு வராது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களில் சிறந்தவர் இறையச்சம் உள்ளவர் தான், உங்களில் கண்ணியத்துக்குரியவர் இறையச்சம் உள்ளவர் தான். வயசு கூடியது குறைஞ்சது படித்தது காசு பணம் காரு பங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம், அவர் இப்போ ரொம்ப அடிமையாக இருக்கிறார், அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியும் போது காபத்துல்லா மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல சொன்னதே உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களே அல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றி விட்டாங்க. ஏறு காபத்துல்லாவை மிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு பாங்கு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பேர் இருக்கு. அவர் செருப்போடு நடந்த சத்தம் கேட்டது சொர்க்கத்தில் என்று மேராஜ் போய் வந்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையை கொடுக்குறோம் பாருங்க. அப்போ இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நமக்குள்ள நாம் என்பதை அழித்து விட்டால், நான் என்பதை புதைத்து விட்டால் எல்லார்ட்டையும் சிரிக்கலாம், எல்லாரையும் மன்னிக்கலாம், எல்லார்ட்டையும் சலான் சொல்லலாம், பெருமை இருக்காது. அப்போ உல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கும் பண்பு அது இந்த நோன்பு தருது, அது முத்தகினுடைய பண்பு, அது வாழ்வில் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்தால் சரியா போச்சு. இந்த நோன்பு மட்டும் வந்தால் தானே உறவுகளை சேர்த்து நடக்கிறது, பேசாதவங்கள்ட்ட எல்லாம் சலான் சொல்கிறது, ஈச்சம்பழம் சீனியோட போகிறது. நோன்பு மட்டுக்குமா? எல்லா காலத்திலையும் உறவுகளை சேர்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதை சொல்லிட்டு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்ங்கிறான், அல்லாஹ் நல்ல காரியம் செய்கிறவர்களை நேசிக்கிறாங்கிறான். அடுத்தது 135வது வசனம் ஸ்டார்ட், அதுவும் இந்த நோம்பினுடைய அந்த முத்தகினுடைய அடுத்த பண்பை சொல்லுது.